வணக்கம். வாழ்க நலம். உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீ காமாக்கியா தேவி. இந்த பேரை நீங்கள் கேள்விப்படுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது அசாமில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெண் தெய்வம். அந்த தெய்வம் இங்கே சென்னையில், அதாவது தமிழ்நாட்டில் சென்னையிலே இருக்குது. சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னா வண்டலூர் ஜூ. வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துடைய பெரிய விசேஷங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னாலும் அந்த தெய்வம் யார் அப்படின்னா யோனி தேவின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ காமாக்கியா தேவியை யோனி தெய்வம்னு சொல்லுவாங்க. பெண் உறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பெண் உறுப்புக்குனே உண்டான ஒரு கடவுள் தான் ஸ்ரீ காமாக்கியா தேவி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பெண் உறுப்போட ஒரு வடிவம். இதுதான் யோனிபிடம்னு சொல்லுவாங்க. அம்பாள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இங்கே நடராஜ பெருமான் இருக்கார், அந்த பக்கம் சிவபெருமான் இருக்கார், காமாக்கியா தேவி. இந்த காமாக்கியா தேவிக்கு ஒரு தலை தனியாக இருக்கும். இது எந்த கடவுளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு தலை தனியாக இருக்கும். அது தலையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யோனி சிரசுன்னு சொல்கிறாங்க, இல்லை பிரம்ம சிரசுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மகா தெய்வம் தான் ஸ்ரீ காமாக்கியா தேவி. தமிழகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது இப்படி ஒரு தெய்வம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நம்ம கோயிலில் மூலஸ்தானம் இல்லை, மூலஸ்தானம் வேறு. இது யோனிபிடம்னு கோயிலுடைய சைடில் இருக்குது. இங்கே உட்காந்து பூஜை எல்லாம் செய்யலாம். உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் நீங்கள் இங்கே வேண்டுதல் வைக்கலாம். இது உள்ளே இருக்குது பாருங்கள், ஒரு ப்ளூ கலரில் ஒரு உட்கார்ற மாதிரி ஒரு ஆசனம் இருக்கும். நீங்கள் இப்படி இந்த ஆசனத்தில் உட்காந்துட்டு இந்த யோனியை பார்த்து நம்ம வேண்டுதல் வைக்கலாம், நம்ம கும்பிடலாம். இப்படி அற்புதமான ஒரு அமைப்புக்குண்டான ஒரு இடம்தான் ஸ்ரீ காமாக்கியா தேவி. வேண்டதை உடனே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் யார் அப்படின்னா ஸ்ரீ காமாக்கியா தேவி. பெண்களுக்குனே உண்டான ஒரு அற்புதமான கடவுள். உலகத்தில் எந்த தெய்வத்துக்கும் மாதவிலக்கு கிடையாது. ஆனால் காமாக்கியா தேவிக்கு மட்டும் மாதவிலக்கு காலம்னு ஒதுக்கிறது உண்டு. மாதவிலக்குக்குனே ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அது ஸ்ரீ காமாக்கியா தேவி தான். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. உங்களுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறச்சே நீங்கள் இந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.